வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி வந்து ஆர்ஆர்பி குரூப் டி வந்து எக்ஸாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இன்னும் எக்ஸாம் எழுத போகாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்ற சில டவுட்ஸ் இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இது. ஆல்ரெடி வந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் போகிறவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், அதில் ஆதார் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் நிறைய ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபு, ஃபோட்டோ, அது கூடவே வந்து நம்ம ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இந்த டைம் வந்து ஆதார் கண்டிப்பாக கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்து பேன் கார்டு எடுத்துகிட்டு போவீங்க. கூடவே வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸாவது எடுத்துகிட்டு போகணும். அது எடுத்துகிட்டு போகாததுனால நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்குள்ளே அலோவே பண்ணலை. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஆதார் நம்பர் வந்து தெளிவாக தெரியும். எனக்கு நானே சொல்கிறேன் இதான் என்னோடய ஆதார் நம்பர் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஆதாரோட ஜெராக்ஸ் இருந்தாலாச்சு தான் கண்டிப்பாக ஆதாரோட ஜெராக்ஸாச்சும் கையில் வச்சுருக்கணும் அப்படின்ற பட்சத்தை தான் வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது மாதிரி ஒரு டிப்ஸ் தான். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எப்படி இருந்தது? எக்ஸாமில் வந்து மோஸ்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்தது? ஏன்னா வந்து ரீசனிங், மேக்ஸ் இது வந்து நம்ம எல்லாருமே போட்டுருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் தான் எக்ஸாமுக்கு இருக்குது. 2 நாள் 3 நாளில் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 1 வீக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் போகிறீங்கன்னா நீங்கள் 1 இயரே உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு ரீகால் பண்ணாதீங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸ் கண்டிப்பாக வந்து ஜூனில் இருந்து இப்போ இருக்க நவம்பர் வரைக்குமே போதும். டிசம்பர் கூட தேவையில்லை. ஜூன் டு நவம்பர் இந்த கரண்ட் அஃபேர்ஸே எனஃப் ஆனது தான். ஏன்னா வந்து நிறைய யோஜனாஸ் கேட்டிருந்தாங்க. யோஜனாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து ரீகால் பண்ணாதீங்க. ஜனவரிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் பிப்ரவரி இதுவே உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஜூன் டு நவம்பர் இந்த கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நல்லா வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு எக்ஸாம் போனாலே போதும். ஒரு 12 கொஷின் கிட்ட இதுலேருந்தே அடிச்சிடலாம். அது கூடவே வந்து யோஜனா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு, யோஜனா இதெல்லாம் படித்தாலே வந்து நிறைய ஸ்கோர் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப டெப்த்தாக உட்காந்து படிச்சுட்ருக்காதீங்க. ரொம்ப நார்மலான கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக இதுனா என்ன, இந்த யோஜனா எப்போ தொடங்கப்பட்டது, இது வந்து யார் வந்து இனாக்ரேட் பண்ணா, இப்படி தான் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு லாஸ்ட் வரைக்குமே கரண்ட் அஃபேர்ஸே படிக்காமல் இருப்பீங்க. அவங்க வந்து லாஸ்ட்டாக நிறைய சேனல்ஸில் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸ் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க, 1 இயரையும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். அது கூடவே வந்து இன்னுமே நிறைய பேருக்கு எக்ஸாம் எப்போ அப்படின்ற எந்த அப்டேட்டுமே வரல, மெயில் கூட வரல. ஏன்னா வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே நமக்கு மெயில் வந்துடும். இப்போவே வந்து 16ஆம் தேதி வரைக்கும் தான் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜனவரி 16 வரைக்கும் தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இவ்வளோ நாள் ஆகுமே 10 டேஸ்க்கு பிஃபோராக வந்து எக்ஸாமுக்கு இருக்க யாருக்குமே வந்து இன்னும் மெசேஜஸோ மெயிலோ எதுவுமே வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரியுமே கவுகாத்தி நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் வந்து இன்னுமே வந்து நமக்கு டைம் இருக்குது. எக்ஸாமுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து 10 டேஸ்க்கு முன்னாடி வர மெசேஜஸோ மெயிலோ எதுவுமே வரலன்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்குமே வந்துடும். எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னுமே எனக்கு வந்து மெயில் வரல, மெசேஜஸ் வரல, ஸோ வந்து நான் எக்ஸாமுக்கு வந்து குவாலிஃபைடாக கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து எக்ஸாம் டேட் வரும். அது வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளேயும் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து லாஸ்ட் ஆக லாஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கெலாம் வந்து எக்ஸாம் லெவல் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுகிறவங்கள கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் டேஸ்லலாம் எக்ஸாம் எழுதுகிறவங்களோட எக்ஸாம் லெவல் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட எக்ஸாம் லெவல் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் இன்னும் எழுதாதவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன படிக்கலாம் அப்படின்ற அப்டேட்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மேலும் வந்து இன்னும் எக்ஸாமுக்கான டேட் வரல அப்படின்னா வந்து யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்றதையுமே வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்டான ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அப்டேட்டடான வீடியோ உங்களுக்கும் வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.